வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பர்சனல் எஸ்ஸேவை பற்றி பார்க்கலாம் வாங்க. பர்சனல் எஸ்ஸேயில் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ரொம்ப இன்ஃபார்மலாக இருக்கும். அதான் நம்ம பேசுகிற மாதிரியே இருக்கும். இதில் அந்த எஸ்ஸேவை எழுதுகிறவர் அந்த படிக்கிறவங்களோட ரொம்ப அப்படியே நெருங்கின ஒரு நபரோட பேசுகிற மாதிரி தான் எழுதுவார். சப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இருக்கும். ரொம்ப பெருசாக இப்போ ஒரு பாலிடிக்ஸை பற்றியோ இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றியெல்லாம் இருக்காது. தினந்தோறும் அன்றாடம் எல்லாருமே பார்க்கக்கூடிய இல்லை அவங்களுக்கே நிகழக்கூடிய நிகழ்வுகளாக தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பர்சனல் எஸ்ஸேயில் எழுதுகிறவருடைய அந்த பர்சனல் ஃபீலிங், அவருடைய எமோஷன்ஸு கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி அவருடைய உள்ளத்தில் ஓடக்கூடிய ஓட்டங்களை, அவரோட உணர்வுகள் எல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். பர்சனல் எஸ்ஸேயோடைய தந்தைன்னு சொல்லிட்டு மாண்டேகை சொல்லலாம். அவர் 2 வால்யூம் ஆஃப் எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு. அதில் எல்லாமே அவருடைய வாழ்க்கை அனுபவங்களையும் அவருக்கு ஒரு விஷயத்தை பற்றி என்ன தோணுது அதை பற்றி தான் எழுதியிருக்காரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக ஐடல்னஸை பற்றி எழுதியிருக்காரு, லைங்கை பற்றி எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா சார்ல்ஸ் லேம்ப், அதாவது இந்த பர்சனல் எஸ்ஸே ஒரு புதிய உச்சத்துக்கு எடுத்துன்னு போனவர் சார்ல்ஸ் லேம்ப்னு சொல்லலாம். அவர் தனக்கு அறிமுகமானவங்க, தெரிஞ்சவங்களோ அவங்கள பற்றியும் அவர் எழுதியிருக்காரு. அவர் வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளும் பற்றியும் அவர் எழுதியிருக்காரு. அவரோட எழுதுகிற ஸ்டைலே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே படிக்கிறவங்கள அவரோடைய சேர்ந்து ஒரு பயணிக்கிற ஒரு அனுபவத்தை அவரால் கொடுக்க முடியும். அதில் அவர் ஹியூமரும் கலப்பார், சென்டிமெண்ட் இருக்கும், காமன் சென்ஸ் இருக்கும். இதெல்லாமே அவருடைய எழுத்தோடைய தனித்தன்மை. அவர் தன்னை பற்றி எப்படி பேசுவார்னா, அவருடைய படிக்கிறவங்க வாசிப்பவங்களை அந்த அளவுக்கு ஒரு நெருக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு அவர் அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்குள்ளே கொடுத்துட்டு அவர் எழுதுவார். அவருடைய மகிழ்ச்சியான தருணங்கள், வருத்தமான தருணங்கள், அவர் எதிர்பார்ப்புகள், அவருடைய ஏமாற்றங்கள், அவருடைய ஏக்கங்கள், இதெல்லாமே ரொம்ப எளிமையான ஒரு நடையில் அவர் எழுதியிருப்பார். அவர் 2 கலெக்ஷன்ஸ் முக்கியமாக அவர் இதை சொல்லலாம். ஒன்று எஸ்ஸேஸ் ஆஃப் இலியா, அப்புறம் லாஸ்ட் எஸ்ஸேஸ் ஆஃப் இலியா. இதில் ஆட்டோபயோகிராஃபிக்கலாக அவர் எழுதின எஸ்ஸேயில் பார்த்திங்கன்னா எவ்வளோ நெருக்கமாக அந்த ரீடர்ஸோடு அவர் பேசுகிறான்னு தெரியும். அதான் சவுத் சி ஹார்ஸ், அப்புறம் கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் 5 and 30 years ago, இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக அவர் சொல்லியிருப்பார். சவுத் சி ஹவுஸில் அவர் கூட நம்மளே கூட நடந்துக்கிட்டே பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு அவரால் தர முடியும். அதே மாதிரி பேத்தாசன் பார்த்திங்கன்னா நியூ இயர்ஸ் ஈவும் ட்ரீம் சில்ட்ரன் ரெவரி இல்லாத அந்த குழந்தைங்களுடைய அந்த ஏக்கத்தை அவர் ரொம்ப அருமையாக இதில் வெளிப்படுத்தியிருப்பார். அதனால் லேம்ப்ஸ் எஸ்ஸேஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு சுயசரிதை மாதிரி ஒரு ஹியூமர், பேத்தாஸ், சென்டிமெண்ட், ஃபேன்சி எல்லாம் கலந்த ஒரு கலவை. அதாவது ஒரு நபரோடைய எல்லா விஷயத்தையும் பிரிண்டில் போட்ட மாதிரி அவர் எழுதியிருப்பார். அதே மாதிரி சப்ஜெக்ட் எலமெண்ட் டாமினேட் பண்ணுற மாதிரி எழுதக்கூடிய 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த எஸ்ஏஎஸ்டி யாரெல்லாம் பார்த்திங்கன்னா லேஹண்ட், வில்லியம் ஹாஸ்லெட், தாமஸ் டி குவின்சி, அப்புறம் ஆர்எல் ஸ்டீவன்சன். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.